நீங்க தான் இந்த ஊருக்கு பெரியவர். கொலை செஞ்ச இந்த பொண்ணை கேட்டா இந்த ஆளை பத்தி எந்த ஊரும் சொல்ல மாட்டேங்கிறா. ஊர்க்காரங்களுக்கு இவர் யாரும் தெரியல. உங்களுக்காவது தெரியுதா பாருங்க. குயிலு, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்திலிருந்து நான் ஒரு புதிரா இருக்கேன் இல்லையா? வயசுக்கு மீறின பேச்சு, வயசுக்கு மீறின ஸ்நேகம், வயசுக்கு மீறின வாழ்க்கை. இப்போ வயசுக்கு மீறின முடிவு. என்ன நடந்துச்சு? எதுக்காக அவனை கொண்டேன்? என்ன சமாச்சாரம்னு சொன்னாதானே நான் வக்கீல் வச்சு வாதாட முடியும். என் மேல கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த உலகத்துல என்னை விட வேற யாரையா உன் மேல நம்பிக்கை வச்சிருக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்போ உனக்கு எதுதான் பிரச்சனை? சொல்லு. நீங்க வக்கீல் வைக்காம இருந்தா, இந்த வழக்கை நடத்தாம இருந்தா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஊர் சொன்ன மாதிரி அவன் என்ன தேடி வரல. வந்தவன் பேரு மழிவாகன. பொண்ணா தான் நல்லா இருக்காளான்னு அவன் உங்க சம்சாரத்தை பத்தி கேட்டான். எந்த கோட்டைக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நீ இவ்வளவு நாள் காவல் காத்தியோ, அந்த கோட்டைக்கு ஆபத்து வந்துச்சியா? பொண்ணு, நான் அவசரமா அக்கறைக்கு போகணும். கொண்டு போறியா? பொண்ணு, இது ஓம் பரிசுல இல்ல ஊர்க்காரவங்க பரிசுல?
முறைக்கிறத பார்த்தா கேள்வி சரியில்லைன்னு நினைக்கிறேன். பேச மாட்டீங்களா? நான் இத்தனை நாளா பேசாம திறந்துங்கன்னு இப்பதான் பேச போறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி அந்த ஊர்க்காரவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. இப்பதான் என்ன பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க போறாங்க. ஆமா, இந்த கால வெட்டு பொண்ணாத்தா சௌக்கியமா இருக்கிறாளா? அவளுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவன். அவளுக்கு எனக்கு என்ன உறவுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. 20 வருஷத்து கதை கண்ணு. அப்படி போயிட்டு வேளா வாரியா பேசுவோமே. வாரது கண்ணு, என்ன உள்ளூரா வெளியூரா? தனாவட்டையும் முறப்பையும் பார்த்தா உள்ளூர்காரி மாதிரி தான் தெரியுது. ஆமா, உள்ளூர்காரின்னா உனக்கு பொண்ணாத்தாள தெரிஞ்சிருக்கணுமே. கண்டாங்கி சேலை கட்டி கழுத்து நிறைய நகம் மாட்டி அப்படி சும்மா கும்முடு வீரபாண்டி திருவிழாக்கு வருவா வாரு. ஐய, அடுப்புல கிடக்குற ஒலம் மாதிரி மனசு கொதிச்சிருங்கன்னு. அதெல்லாம் ஒரு காலம். வாங்கோழி மாதிரி வளவளன்னு பேசுவா கூறுகட்ட கழுத. நான் பண்ண தப்புக்கு அவன் வயிறு நினைச்சு போச்சு. அந்த கழுதைக்கு அப்ப 3 கழுத வயசு இருக்கு. மூலையில உட்காந்து லோன்னு ஊழகாச்சுனா நான் தான் சொன்ன கிடக்குது புள்ள, வத்தல கொண்டு வைத்தியங்கிட்ட கூப்பிட்டு போறேன், வயிற்ற கரைச்சிடலாம்னு. அங்கன்னு மனுஷனுக்கு சனி பிடிக்க ஆரம்பிச்சது. எங்க வத்தல கொண்டு வைத்தியம் வீட்டுல புடிச்சது. வத்தல கொண்டு வைத்தியம் பொண்ணாத்தா குடும்பத்துக்கு வேண்டிய வேணாமா, போய் எல்லா விவரத்தையும் சொல்லி போட வேணாம். அங்கதான் கண்ணு அவனுக்கு சனி பிடிச்சது. பார்த்தேன், பக்கத்துல ஒரு கொடுவாள் கடந்தது. எடுத்து ஒரே போடு ஆம்புடுத, தலை தனியா போயிடுச்சுல்ல. அப்புறம் ஏன் கேக்குற? அங்க ஓடி இங்க ஓடி ஆயுள பாரி ஜெயில கழிச்சிட்டு இப்பதான் கண்ணு வெளியில வர. இன்னொரு சமாச்சாரம் கண்ணு, பெரியூட்டு மாப்பிளமாவ ராசமாளுக்கு நான் தானே தகப்பேன். என்ன பாக்குற? அப்போ பொண்ணாத்தா எனக்கு என்ன உறவுன்னு சொல்லு பாப்போம். சிடு சிடுன்னு உட்கார்ந்து இருக்கிறது கூட்டி கழிச்சு சொல்லாமல்ல. பொண்ணாத்தா புருஷன் வேற பொண்ணை வச்சிருக்கான்னு புளியம்பட்டி பூரா பேசிக்கிறாங்க. தாய் மாமங்க எல்லாம் விவகாரத்தை தூக்கிட்டு தான் வந்திருக்காங்களாமே. அதான் விவகாரத்தை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். நிலத்து பட்டம் என் பேர்ல இருக்குது. விளைச்சல் எப்படி வேற ஒரு அனுபவிக்கலாம்? நிலத்து பட்டா வேற யாரு? நம்ம பொண்ணாத்தாரே. பொண்ணாத்தாள பார்த்து 20 வருஷம் ஆச்சு. கிழங்கு மாதிரி இருப்பா. இப்ப கல்டு தட்டி போலியே. ஆமா, இந்த வடக்கு பக்கம் இருந்த வயலையும் தெற்கு பக்கம் இருந்த தோப்பையும் அவங்க அப்பா வளைச்சு போட்டுதானே. இப்ப அதெல்லாம் இருக்குதா இல்ல வித்து தின்னு போட்டாங்களா? கண்ணு, நான் பாட்டி வட சுட்ட கரையா சொல்லிட்டு வர, கண்ணு சிம்டாம கேட்டுக்கிட்டு இருக்கிற. 20 வருஷமா இருந்த விடுகதைக்கு இப்பதான் விட கிடைச்சிருக்கு. இது அடுத்த ஆள் கிட்ட சொல்லலாமா இல்ல ஆத்து தண்ணியில அழிச்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியா? தீந்து போன கணக்கை திருப்பி பார்க்க வந்தியா? வரவுக்கும் செலவுக்கும் தான் சரியா போச்சே, இப்ப வம்பெதுக்குடா உனக்கு? தெற்கு பார்த்த தோப்பையும் வடக்கு பார்த்த வயலையும் பத்தி உனக்கு எதுக்குடா கவலை? நீ சாக 1 நாள் அடிதான் வேணும், பொண்ணு புதைக்க 1 நாள் அடிதான் வேணும். அவன் சொன்ன சொல்லு ஊரு காதலியே விழக்கூடாதுன்னு தான் ஆத்து தண்ணியிலேயே அழிச்சு அடிச்சே கொன்னுட்டேன். அவனுக்கு எந்த நல்லதுமே செஞ்சதில்லையே.
ஆனா நீ என் கொலை கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எம்பிட்டு பெரிய காரியத்தை செஞ்சிட்டேன். உயிர், நான் உன்னை என் குல தெய்வமாவே மதிக்கிறேன். என் ராசா, இப்பாவது சொல்லியா? உன் மனசுக்குள்ள நான் இல்ல, நான் விவரம் இல்லாதவளா? விளையாட்டு சிரிக்கியா? சொல்லியா? நேரத்துக்குள்ள நீர் ஓடுதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. என் மனசுக்குள்ள நீ இருக்கிறது உனக்கு தெரியலையா? சொல்லியா? சொல்லு. கோயில், என் மனசுல நீதான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, உனக்காக நான் காட்டு